இந்த வத்த குழம்பு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்து அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக செய்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. தேவையான பொருள் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல், இது ரெண்டையும் தான் நம்ம செய்ய போகிறோம் வத்த குழம்பு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, வத்த குழம்பு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். 3 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுங்க. சரிங்களா? 3, 1 டீஸ்பூனு கடலைப்பருப்பு. சரிங்களா? 1 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூனு துவரப்பருப்பு போட்டுங்க. 1.5 உடை போட்டுங்க. 1.5 உடை போட்டுங்க. 1 டீஸ்பூனு கடுகு. சரிங்களா? 1 டீஸ்பூனு வெந்தயம், 1 டீஸ்பூனு சீரகம் வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, 10 பட்டை மிளகாய் சேர்த்துங்க. பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். சரிங்களா? பொன்னிறமாக வறுபடுத்தோம். இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு 3 குழம்புக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? நான் எடுத்த அளவே எடுத்துங்க. நல்லா பொன்னிறமாக கருக விட்டுறக்கூடாது. நல்லா கொஞ்சம் வறுபடுத்தோம். சரிங்களா? வறுபட்டுடுச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா, நல்லா கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துங்க. இதையும் இந்த மசாலாவோட நல்லா எடுத்து விடுங்க. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆற விட்டு மசாலாவை பிடிச்சிக்கிறோம். சரிங்களா? நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். போதும். இதை பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். 100 நல்லெண்ணெய் ஊற்றிங்க. 100 போல் ஊற்றிங்க. நான் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கிறேன். இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. நான் 250 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதோட போட்டுங்க. பூண்டு எடுத்துக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பூண்டு. இதையும் சேர்த்துங்க. இந்த ஆயிலோட நல்லா வேக விடுங்க. அது வேகிறத விட சுண்டை வத்தை, நம்ம மணத்தக்காளி வத்தையை இதோட போட்டுக்கிறோம். இந்த ஆயிலோடைய வேகட்டும். ஏன்னா ஆயிலில் ஃபஸ்ட்டு போட்டோம்னா கருகிடும். மணத்தக்காளி விதை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். சரிங்களா? கருவேப்பிலையும் நல்லா வேகட்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. சரிங்களா? அவ்வளோ இதாக இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நான் வெங்காயத்தை வந்து 2 வெட்டலை, முழுசாக தான் போட்டிருக்கிறேன். அப்போ தான் நம்ம சாப்பாட்டோட எடுத்து வைக்கிறப்ப சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா வேகட்டும். சரிங்களா? மணத்தக்காளி விதையெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறட்டும். இந்த வெங்காயம் கலர் மாறல தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வரட்டும். சரிங்களா? ஒரு 5-6 பட்டை மிளகாய் போட்டுங்க. இந்த பட்டை மிளகாவும் இந்த ஆயிலோட நல்லா பொரிஞ்சு வரட்டும். சரிங்களா? பூண்டை பார்த்தீங்களா? நல்லா பெரிய பெரிய பூண்டு. இது நல்லா வேகட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 2 பழமாக நான் தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். இந்த தக்காளியும் இதோட சேர்த்துங்க. சரிங்களா? இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த கல் உப்பை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துங்க. இதைங்க நல்லா பரட்டி விடுங்க.
நல்லா தக்காளியெல்லாம் நசுஞ்சி வருது. இப்போ என்ன செய்கிறோம்னா இதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு டீஸ்பூனு சேர்த்துக்குங்க. இது கலருக்காக தான் சேர்க்குறோம். கலரி விட்டுங்க. தக்காளி பூரா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு பத்தலைன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு கூட உங்களுக்கு கலரு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துங்க. சரிங்களா? இது நல்லா வேகணும். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இதோட புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் ஒரு 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இந்த புளியை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக கரைச்சி ஏற்றிக்கிறேன். இதோட ஊற்றிக்கிறேன். சரிங்களா? நல்லா கொதித்து வரணும். இந்த புளி தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மூடியை போட்டுக்கிறோம். இதை நல்லா கலரி விட்டு வறுத்த மசாலாவை அரைச்சிக்கிறோம். சரிங்களா? ஒரு மூடியை போடுங்க. நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதிக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். சரிங்களா? குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அரைச்ச மசாலாவை 1 2 3 4 டீஸ்பூன் போதும். நம்ம அரைச்ச மசாலா நல்லா கிளறி விடுங்க. நம்ம அரைச்சது 4 குழம்புக்கு வச்சுக்கலாம். அந்த அளவு தான் நான் எடுத்தது. இதை நல்லா கொதித்து வரட்டும். சரிங்களா? எப்படி வருது பாருங்கள் குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 10 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வந்துடுச்சு. சரிங்களா? இந்த திக்னஸ் போதும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுக்கு மெயினே கொஞ்சம் போல் வெல்லம் போடணும். நான் கொஞ்சம் போல் வெல்லம் போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த வெல்லத்தை நல்லா கலரி விடுங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இந்த வெல்லம் கரையிற முடிய கொஞ்சம் கொதித்து வரட்டும். இந்த டைம் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் போல் மல்லித்தலை எடுத்து நல்லா போட்டு விடுங்க. இந்த மல்லித்தலையும் நல்லா இதோட கொதிக்கட்டும். கலரி விடுங்க. பார்த்தீங்களா? குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போதும். இந்த ட்ரை போதும். சூப்பராக வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ என்ன இறக்க போகிற டயத்தில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் போல் நம்ம நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கிளறி விடுங்க. சரிங்களா? அப்படியே கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். அவ்வளோதாங்க வத்த குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் முடிய வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம். வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கேட்டுறேன். இந்த வத்த குழம்பு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்து அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரமாக இருந்தாலும் கெட்டு போகாது. அந்த கல்யாணம் வீட்டு ருசி அப்படியே இருக்கும். என்ன மாதிரியே நீங்களும் இந்த கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நீங்கள் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தடு தான். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.